அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் உள்ள விசிக வெற்றி பெறும் தொகுதி. திமுக கூட்டணியில் விசிக இந்த முறை 12 தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் அமைச்சரவையில் பங்கும் கேட்டது. ஆனால் திமுக தலைமை மறுத்துவிட்டது. நீண்ட இழுபறிக்கு பின்பு 8 தொகுதிகளை வழங்கியிருந்தது. மேலும் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட முனைப்பு காட்டினார். ஆனால் திமுக தலைமை அவரை மிரட்டி போட்டியிலிருந்து விலக வைத்ததாக குற்றச்சாட்டு முன்மொழியப்பட்டது. மேலும் விசிகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருந்த நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ், திருப்போரூர் எம்எல்ஏ SS பாலாஜி, செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு போன்றவர்கள் திமுகவுக்கு ஆதரவான மனநிலையில் இருந்ததால் அவர்களுக்கான வாய்ப்பும் இந்த முறை வழங்கப்படவில்லை. மேலும் விசிக பெற்ற 8 தொகுதிகளில் 2 தொகுதிகள் தனித்தொகுதிகள், 6 தொகுதிகள் பொது தொகுதிகள். இதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு விசிகவின் சார்பில் பன்னீர்தாஸ் அவர்களும் பாமகவின் சார்பில் பாலு அவர்களும் போட்டியிடுகிறார்கள். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது விசிக வேட்பாளர் SS பாலாஜி அவர்கள் 1947 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இங்கு 41,556 வாக்குகளை பெற்றிருந்தது. எனவே இங்கு விசிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. செய்யூர் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏவான சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்களும் தாவேகாவின் சார்பில் மோகன் விஜய் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021இல் திமுக கூட்டணி இங்கு 4042 வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது விசிகவின் வேட்பாளர் பனையூர் பாபு பெற்ற வாக்கு இது. இதேபோன்று 2024இல் அதிமுக வேட்பாளர் 27,169 வாக்குகளை பெற்றிருந்தார். செய்யூரில் விசிகவிற்கு கடுமையான இழுபறி நிலவுகிறது. அதே சமயத்தில் பாமகவினுடைய வாக்குகள் பிரிவதனால் அது விசிகவிற்கு சாதகமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அரக்கோணம் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு தலித் எழில்மலை அவர்களின் மகளான எழில் கரோலின் அவர்கள் விசிகவின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் ரவி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராஜ்குமார் அவர்களும், தாவேகாவின் சார்பில் காந்திராஜ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். கடந்த 2024 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக இங்கு 19,102 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறது. அரக்கோணம் தொகுதியில் விசிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட இங்கு ரவி அவர்களும் வலிமையான வேட்பாளராக அறியப்படுகிறார். திண்டிவனம் சட்டப்பேரவை தொகுதி. அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வன்னியரசு அவர்கள் விசிகவின் சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான அர்ஜுன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேச்சுமுத்து அவர்களும், டிவிகேவின் சார்பில் சக்திவேல் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021இல் அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் 4,641 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இது அவருக்கு சாதகமாக பார்க்கப்பட்டு வருகிறது. திண்டிவனம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்தாலும் கூட பாமக இரண்டுபட்டு விட்டது. எப்படி பார்த்தாலும் இங்கு விசிகவிற்கு கடுமையான இழுபறி நிலவுகிறது. பன்ருட்டி சட்டப்பேரவை தொகுதி. இங்கு விசிகவின் சார்பில் அப்துல் ரஹ்மான் அவர்களும், அதிமுகவின் சார்பில் K மோகன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பானுப்பிரியா அவர்களும், டிவிகேவின் சார்பில் மணிகண்டன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இங்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர் வேல்முருகன் அவர்கள் 4,297 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 18வது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 455 வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளது. இங்கு கடுமையான இழுபறி நிலவும் விசிகவிற்கு என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஏனெனில் வேல்முருகன் அவர்களும் இங்கு போட்டி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு விசிகவின் சார்பில் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இளைய பெருமாள் அவர்களின் மகனாவார். இவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்தவர்கள். விசிகவின் தலைவர் இங்கு போட்டியிடுவது இறுதி நேரத்தில் தடுக்கப்பட்டதால் இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாமகவின் சார்பில் அன்புச்சோழன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜீவஜோதி அவர்களும், டிவிகேவின் சார்பில் சீனிவாசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021இல் விசிக இங்கு 11,448 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. 2024இல் திருமாவளவன் அவர்கள் 25,587 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இங்கு விசிக வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு விசிகவின் சார்பில் சக்திவேல் அவர்களும், அமமுகவின் சார்பில் கதிர்காமு அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அமமுக இங்கு அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது. இங்கு கடுமையான இழுபறி நிலவும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. 2021இல் திமுக கூட்டணி 21,321 வாக்குகளை பெற்றுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11,293 வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றுள்ளது. மேலும் OPS தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் திமுகவில் இருப்பது விசிகவிற்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டு வருகிறது. விசிகவிற்கு கடுமையான போட்டி இங்கு நிலவுகிறது. கள்ளக்குறிச்சி தொகுதி. இங்கு விசிகவின் சார்பில் அவரது சகோதரி மகளான வழக்கறிஞர் மாலதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் ராஜீவ்காந்தி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாகம்மாள் அவர்களும், டிவிகேவின் சார்பில் அருள் விக்னேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2021இல் இங்கு அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. மேலும்
2024 அதிமுக 6270 வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது. இங்கு விசிகாவிற்கு கடுமையான இழுபறி நிலவுகிறது. நன்றி.